Ramraj Cotton Mystical Satagal Malangum Dul Parakum. So வழக்கம் போல உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக நான் ரெடி, நீங்களும் ரெடி, and நம்மளோட 5 டீம்ஸும் ரெடியா இருக்காங்க. So let's call our judges. Let's welcome the Dul Parakum Queen, Roja ma'am. Chhaiya 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 chal chhaiya 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 chal chhaiya 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 chal chhaiya 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 chal chhaiya 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 chal chhaiya 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 sare ishq ki chhaw chal chhaiya chhaiya sare ishq ki chhaw chal chhaiya paau jannat chale chal chhaiya chhaiya paau jannat chale chal chhaiya chal chhaiya 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 wo yaar hai jo khushboo ki tarah jiski zuban urdu. Welcome to the show, ma'am. நீங்க இப்படி டான்ஸ் ஆடுனீங்கன்னா நான் எப்படி மேடம் காப்பி பண்றது? ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் சும்மா என்ஜாய் பண்ற டான்ஸ்னு நீங்க தான் சொல்றீங்க. இது டான்ஸ்னு எனக்கு தெரியல. நான் என்ஜாய் பண்ணி பண்றது. ஐ திங்க் நம்ம ஷோல வந்து யூசுவலி பாத்தீங்கன்னா மூவி பார்க்கிறதுக்கு முன்னாடி ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு போடுவாங்களா, அந்த மாதிரி நம்ம ஷோல வந்து ரோஜா மேம் லுக்ஸ் பியூட்டிஃபுல் சொல்லிட்டு ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுறணும்னு. அப்ப நான் சொல்ல தேவை கிடையாது. ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க, குளிர்து இருக்குனே. ஆல்ரைட், ஓகே மேம், ப்ளீஸ் டேக் எ சீட். Let's welcome the Dul Don, Mr. Ramesh Khanna. Yangitta mohdate na raja di rajanada ambukku ilukade na viradi veeranada yangitta mohdate na raja di rajanada ambukku ilukade na viradi veeranada இனி தப்பாட்டம் என்னோடு ஆடாதே அட அப்புறமா குட்டுப்பட்டு ஓடாதே. Welcome to the show, sir. Okay, thank you. சார், நீங்க வந்து நிறைய படத்துல நிறைய காமெடி பண்ணிருக்கீங்க. உங்களோட ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி வித் ஆல்மோஸ்ட் ஆல் யுவர் ஹீரோஸ் வந்து சூப்பரா இருந்திருக்கு. இந்த ஹீரோவோட வந்து ஆஃப் ஸ்கிரீன் நிறைய காமெடி பண்ணிருக்கீங்க. கமல் சார். கமல் சார் ஏதாவது ஒரு கமல் சார் ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு 300 ஜோக் அடிப்பார். ஒரு பிளாட் ஏதாவது சொல்லணும்னு வச்சுக்கலாம், அது மாதிரி 5 கதை சொல்லுவார் வித் ஸ்கிரீன் பிளேயோட. அதனால ஆஃப் ஸ்கிரீன் அப்படிதான் நிறைய நேரம் பேசிட்டு இருப்பேன். வெரி நைஸ். ஓகே சார், இன்னைக்கு நம்ம ஷோ தூள் பார்க்க போது as always please take your seat. Thank you. Thank you. இப்போ வந்து பெர்ஃபார்ம் பண்ண போற டீம் காமெடி கிராக்கர்ஸ். இங்க ஒருத்தர் சதா டிவி ப்ரோகிராமா பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதனால அவருக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் காமெடி கிராக்கர்ஸ். कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम् कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते. எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும். ப்ரமோஷன் கிடைச்சவனே ஒரு வீடு வாங்கணும். வீடு வாங்கினவுடனே கார் வாங்கணும். அப்புறம் பொண்டாட்டி வாங்கணும், குழந்தை. அதெல்லாம் நானா ரைட்டு. இது மாதிரி ஒண்ணு கிடைக்குதாதா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏலே மூதேவி, இப்பதான் இன்டர்வியூக்கே போற, அதுக்குள்ளேயும் ப்ரமோஷன் கேக்குறியாடா? முதல்ல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி வேலைக்கு சேர்ற வழிய பாரு, அப்ப எல்லாம் கிடைக்கும். இல்லப்பா, என்னன்னா நான் போனாவே பாஸ் ஆயிடுவோம்ப்பா. நீ ஏன்பா பயப்படுற? ரொம்ப சுத்தம். இவ்வளவு நாள் பாஸ் ஆகிருக்க வேண்டியதானே? போ, காலத்துல நல்லா சேர்ந்துருக்கான் பாரு புள்ள. டேய் டேய், எத்தனை மணிக்கு உனக்கு இன்டர்வியூ? 10 மணிக்குப்பா. 10 மணிக்கு தானே? 9 மணிக்கு நன்னறி கதையெல்லாம் ஒருத்தர் சொல்லுவார், கேளு. அப்பயாவது உனக்கு புத்தி வருதான்னு பாப்போம்.
எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளா மலரட்டும். அதாவது பொய், பித்தலாட்டம், ஏமாத்து, கொலை, கொள்ளை இப்படி நடக்கிற இந்த சமுதாயத்துல உண்மை கதைகளை மட்டுமே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கிமுக்கும் கிபிக்கும் இடப்பட்ட காலத்துல கிமு கிபிக்கு நடுவுல காலம் இருந்ததா? ராஜராஜ சோழன் அவர் பட்ட இன்னல்களை பத்தி தான் சொல்ல போறேன். ராஜராஜ சோழன் காலையில எந்திரிச்சு 100cc பைக் எடுத்துக்கிட்டு பைக்கா காட்டுக்கு வேட்டையாட போனாரு. போற வழியில பைக்கு பஞ்சர் ஆகி போச்சு. பஞ்சரா? அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்த போது எதிர்த்தாப்புல ஒரு முனிவர் வந்தாரு. அந்த முனிவர்கிட்ட, ஐயா, நான் பக்கத்துல இருக்க அரண்மனையில இருந்து வரேன். என்னோட பேர் ராஜராஜ சோழன். என்னோட 100cc பைக் எடுத்துட்டு காட்டுல வேட்டையாடுறதுக்காக போனேன். பைக்கு பஞ்சர் ஆச்சு. பஞ்சர் போறதுக்கு இடம் இருக்கான்னு கேட்டார். அதுக்கு அந்த முனிவர், எங்கிட்ட வண்டி எதுவும் இல்லை, அதனால பஞ்சர் போடுற இடம் தெரியலன்னு. அதனால இந்த ராஜராஜ சோழன் வண்டியை நீயே தானமா வச்சுக்கிட்டு எதிர்த்தாப்புல நடந்து போலான்னு போயிட்டு இருந்தார். சாமியார் பைக் வச்சு என்ன பண்ணுவாரு? அந்த நேரத்துல கல்லை மட்டும் கண்டால் கையில் தெரியாது அப்படின்னு ஒரு பாட்டு எங்கிருந்து வருதுன்னு கேப்பீங்க. கையில செல்போன் வச்சிருந்தாரு ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் கையில செல்போனா? எல்லாருக்கும் ரிங் டோன்னு நினைப்பீங்க. அதான் இல்ல, அந்த மூதேவி மெசேஜ் டோனே அப்படி வச்சிருக்கு. மெசேஜை ஓபன் பண்ணி பார்த்தா, அசோகர் இஸ் வெயிட்டிங், ப்ளீஸ் கம் ஃபாஸ்ட் அப்படின்னு மெசேஜ். இங்கிலீஷ்லயா? சரின்ட்டு வேகமா போலாமே அப்படின்னு நடந்து போகும்போது எதிர்த்தாப்புல ஒரு ஷேர் ஆட்டோ. ஷேர் ஆட்டோ அந்த காலத்துல ஏது? ஷேர் ஆட்டோன்னு வந்து, எப்பா நான் பக்கத்துல இருக்க அரண்மனையில தான் இருக்கேன். என் பேர் ராஜராஜ சோழன். காலையில எந்திரிச்சு 100cc பைக் எடுத்துட்டு காட்டுக்கு வேட்டையாட போனேன். பைக்கு பஞ்சர் ஆகி போச்சு. முனிவர் வந்தாரு. முனிவருக்கு தானமா கொடுத்துட்டேன். இப்ப வந்து அரண்மனைக்கு போனோம், உன் ஆட்டோல வரலாமான்னு கேட்டாரு. அதுக்கு அந்த ஆட்டோ டிரைவர், ஐயா, இப்போ ஆட்டோ ரேட் எல்லாம் ஏறி போச்சு, இது ஷேர் ஆட்டோ கிடையாது, இண்டிவிஜுவலா அமௌண்ட் இருந்தா சொல்லுங்க அப்படின்னாரு. அதுக்கு இந்த ராஜராஜ சோழன், 30 ரூபா இருக்கு, ஜஸ்ட் நவ் ஐ ஹேவ் 30 rupees ஒன்லி, போலாமான்னு கேட்டாரு. ராஜா கையில 30 ரூபா தான் இருக்கா? சரி, ஓகே, வர வரைக்கும் போவன்ட்டு அந்த ஷேர் ஆட்டோக்காரன் ராஜராஜ சோழன் ஏற்றிக்கிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ அரண்மனையே வந்துருச்சு. வந்ததும் இறங்கிட்டு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு வாசல்ல காவலாளி நிற்கிறான். அந்த இடத்துல ராஜராஜ சோழன், ஐயா, நான் தான் ராஜராஜ சோழன். இந்த அரண்மனையிலிருந்து காலைல காட்டுக்கு வேட்டையாட 100cc பைக் எடுத்துட்டு போனேன். அவங்கிட்டயுமா கதை? பஞ்சர் ஆயிப்போச்சு. எதிர்த்தாப்புல முனிவர் வந்தாரு. பஞ்சர் ஓட்டுற கடையை கேட்டேன், எனக்கு தெரியாதுன்னாரு. அதனால வண்டியை தானமா கொடுத்துட்டு ஷேர் ஆட்டோ வரும்போது அவங்ககிட்ட கேட்டேன். அவன் இதுக்கு வந்து இப்போ அரசாங்கம் நிறைய ரேட் ஏற்றி போச்சு, அதனால இது எவ்வளவு வச்சுங்கிறியோ அவ்வளவுதான் சொன்னாரு. அவங்ககிட்டையும் சொல்லிட்டு இங்க வந்திருக்கேன். ஆமா, அமைச்சர் எங்க அப்படின்னு கேட்டாரு. ஏன்னு கேட்டான். ஐயா, அமைச்சர் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, அசோகர் இஸ் வெயிட்டிங், ப்ளீஸ் கம் ஃபாஸ்ட்னு, அதுக்காக தான் அப்படின்னாரு. சரின்ட்டு அமைச்சர்கிட்ட போனாரு. அமைச்சர் வந்ததும், வணக்கம், நான் தான் ராஜராஜ சோழன், இந்த அரண்மனையில் தான் இருக்கேன். காட்டுக்கு வேட்டையாட காலையில பைக் எடுத்துக்கிட்டு போனேன், பஞ்சர் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் எதிர்த்தாப்புல முனிவர் வந்தாரு, பைக்கை தானமா கொடுத்தேன். ஷேர் ஆட்டோ வந்தது, அவங்ககிட்ட கதையை சொல்லி இங்க வந்தேன். ஆமா, அசோகர் வெயிட்டிங் நீ எங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு இந்த அமைச்சரு, தவறுக்கு வருந்துக்கிறோம், ஏன்னா அமைச்சர் வெயிட்டிங் இல்ல, ஒண்ணு தப்பாகி போச்சு ஸ்பெல்லிங்கு, அசோகர் இஸ் ஃபைட்டிங். அட பாவீங்களா, சரி ரைட்டு, எல்லாரும் ரெடி பண்ணு போருக்கு அப்படின்னாரு. அதுக்கு அமைச்சரு, தப்பா நினைச்சுக்காதீங்க, தீபாவளி போனஸ் இன்னும் கொடுக்கலையா, அதனால ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு ராஜராஜ சோழன், கவலைப்படாத, நானே போய்க்கிறேன்ட்டு வண்டி எடுத்துக்கிட்டு, இவர் வண்டி இல்லை, அமைச்சர் டிவிஎஸ் 50 எடுத்துக்கிட்டு நேரா கோயம்பேடு மார்க்கெட்ல அந்த பிரிட்ஜு கட்டியிருக்காங்களே அங்க போய் மேலே ஏறிட்டாரு. எதிர்த்தாப்புல அசோக. 2 பேருக்கு சண்டை நடக்குது. ஐயா, தப்பா நினைக்காதீங்க, காலையில நான் எங்க போனேன்னா என்னோட 100cc பைக் எடுத்துக்கிட்டு போனேன். நான் தான் ராஜராஜ சோழன், காட்டுக்கு வேட்டையாட போனேன், பைக்கு பஞ்சர் ஆகி போச்சு. முனிவர் எதிர்த்தாப்புல வந்தாரு, அந்த முனிவர்கிட்ட விஷயத்த சொன்னேன், பைக்கை தானமா கொடுத்தேன், ஷேர் ஆட்டோல வந்தேன். அதுக்கப்புறம் காவலாளி சொன்னா, அப்புறம் அமைச்சர் சொன்னா இப்பதான் ஃபைட்டிங்னு, எதுக்காக சண்டை போடணும் சொல்லுங்க அப்படின்னாரு. இல்லைன்னு இப்படி பேசி 2 பேருக்கு சண்டை நடக்கும்போது அங்க இன்னொரு முனிவர் வந்தாரு. முனிவரா? ஏப்பா, உங்க 2 பேருக்குள்ள சண்டை, எதுக்காக அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு. தப்பா நினைக்காதீங்க, பக்கத்துல இருக்க அரண்மனையில தான் வரேன், நான் ராஜராஜ சோழன்,
காலையில எந்திரிச்சேன், பைக்ல போனேன், பைக் பஞ்சர் ஆகி போச்சு. அதனால என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் பைக்கை சாமியாருக்கு தானமா கொடுத்துட்டு இப்ப சண்டை போறோங்க ஐயாரு. தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க, 2 பேர்கிட்டையும் சொல்லி பார்த்தாரு, கேட்கல. உடனே அந்த சாமியார் என்ன பண்ணாரு, தன்னோட லேப்டாப்பை ஓபன் பண்ணி சிபிஐக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டாரு. இங்க 2% ஃபைட்டிங், ப்ளீஸ் கம் பாஸ் வித் எல்லாம் ஸ்டாஃபோட வந்துருங்க பாதுகாப்புக்குன்னாங்க. சரின்னு வந்தாங்க. அவங்களும் எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க. வந்தது சிபிஐ ஆபீசரு, பெரிய ஆபீசரு. எப்பா யாரு நீங்க, ஏன் சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்டாரு. அசோகர் சொல்ல வாய் திறக்கிறதுக்குள்ள நான் தான் ராஜராஜ சோழன், பக்கத்துல இருக்க அரண்மனை தான் என்னது. காலையில பைக்ல போனேன், காட்டுக்கு வேட்டையாட, பைக்கு பஞ்சர் ஆகி போச்சு, அந்த பைக்கை முனிவருக்கு தானமா கொடுத்துட்டேன் அப்படின்னு எல்லா கதையும் சொன்னாரு. கடைசியில 2 பேரும் இறக்கி போலீஸ் ஸ்டேஷன் உள்ள கூட்டும் போய் அடின்னு அடிச்சு நொங்கி விட்டாங்க. கடைசியா ஒரு வழியா இந்த கதையை முடிஞ்சது. ஆனா அந்த ராஜராஜ சோழன் என்ன சொன்னார் தெரியுங்களா? போலீஸ் அடிக்கும்போது, ஐயா தப்பா நினைக்காதீங்க, நான் தான் ராஜராஜ சோழன், பக்கத்துல இருக்க அரண்மனை வந்துட்டு இருக்கேன். காலையில வேட்டையாட போகும்போது என்னோட 100cc பைக் பஞ்சர் ஆகி போச்சு, அதனாலதான் இப்படி வந்தது, ஒன்னும் தப்பா நினைக்க, இனிமே சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் கதை முடிஞ்சது. இந்த கதையின் மூலமா நம்ம மக்களுக்கு என்ன சொல்றேன்னா, அதாவது அதிகமா சண்டை போடுற ஆம்பளையும் ஓவரா கொண்ட வச்சிருக்க பொம்பளையும் என்னைக்கும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை. நாளைக்கு இதே போல நல்ல ஒரு கதையோட சந்திப்போம். நன்றி, வணக்கம். நமோ நாராயணாய. ஓகே, காமெடி கிராக்கர்ஸ் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கேட்கலாம். ரமேஷ் கண்ணா சார். நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. அதாவது கிளைமேக்ஸ் தான் ரொம்ப ஹைலைட்டா இருந்தது. நான் தான் ராஜராஜ பைத்தியம் முடிச்சு பாருங்க, அதான் உண்மை. இன்னைக்கு நிலைக்கிற நிலைமையில அவன் அட்வைஸ்ன்னு கொடுத்துட்றான். 1/2 hour எந்த பக்கம் போறது எது செய்ய தெரியல. கட்சியில் இப்படிதான் பைத்தியம் முடிச்சு அலையணும், வேற வழியே கிடையாது. அவர் நல்லா தெளிவா நீரோட மாதிரி பேருனா முல்லை அப்படி தெளிவா நீரோட மாதிரி அழகா நான் தான் ராஜராஜ சோழன் வேட்டையாட போனேன். கடைசியில பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு, பஞ்சர் கேட்டேன், முனிவர் வந்தாரு, பைக் கொடுத்தேன், நான் தான் ராஜா. ஒவ்வொருத்தரும் நல்லா ஹைலைட்டட் மேட்டர், ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பர், ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ சார். ரோஜா மேம். இல்ல, அவரோட டயலாக் கேட்ட உடனே எனக்கு ரஜினி சார் ஞாபகம் வந்துச்சு. அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாதுன்னு. இவரு பார்த்தா அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி அதிகமா கோவப்படுற ஆம்பளையும் அதிகமா இல்ல மேடம், அதிகமா சண்டை போடுற ஆம்பளையும் ஓவரா கொண்ட வச்ச பொம்பளையும் ஒழுங்கா வாழ்ந்ததா சரி, அதுக்கு நீங்க சொன்ன கதைக்கு ஏதாவது சம்பந்தம் பொம்பளை இருக்க கதையில எங்கேயுமே இல்ல. பெரியவங்க இருக்காங்க எல்லாமே அவங்களுக்கு தெரியும் நினைச்சிட்டு இது பார்த்து கத்துக்கோடா அது பார்த்து கத்துக்கோடான்னு சொல்லுவாங்க. எல்லாமே இப்போ இருக்கிற இதுக்கு சூட் ஆகாது. சோ பையன் பாவம் புத்திசாலியா இருந்தா கடைசியில அவனுக்கே புரியல என்ன இது பைக் எங்க இருந்து வந்தது ராஜாக்கு, அது பஞ்சரான ஷேர் ஆட்டோ, அதுக்கப்புறம் லேப்டாப். கடைசியில அந்த மாதிரி கதை கேட்டா நாமளும் ராஜராஜ சோழன் ஆயிடும். நான் என்ன பண்ண போறீங்க ஃபைனலா, இதுக்கு எண்டிங் என்னன்னு பாத்துட்டே இருந்தேன். சோ எண்டிங் சூப்பரா கொடுத்திருக்கீங்க. ஃபைனல் வந்து பிக்ஸ் கோதண்டம் சூப்பர். Thank you ma'am. Thank you judges and thank you comedy crackers. Thank you. நம்ம தமிழ் சினிமால ஒரு சீனை டிஃபரண்ட் காலகட்டத்துல வெவ்வேறு விதமா எடுத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சீனை தான் வெவ்வேறு காலகட்டத்துல எடுத்திருந்தா எப்படி இருக்கும்னு நம்ம மங்காத்தா டீம் காட்ட போறாங்க. லெட்ஸ் வெல்கம் டீம் மங்காத்தா. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் நைட் தான் பார்க்க போறோம். ஒண்ணே எல்லாம் ஜாலியா ஆயிடுவீங்களே, அதான் இல்ல. தமிழ் சினிமால ஒவ்வொரு காலகட்டத்திலயும் இந்த சீனை எப்படி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போறது பாகவதர் காலத்து ஃபர்ஸ்ட் நைட் சீன். ஓகே, முதல்ல பார்க்கலாம்.
கண்ணே, நாதா, அன்பே, சுவாமி, ஆருயிரே, மணாளனே, காணாத கானகத்தே உன்னை கண்டேனடி, அருகில் அழைத்ததேனோ என்னை, அருகில் அழைத்ததேனோ சுவாமி, அருகில் அழைத்ததேனோ. தலை குனிந்தாயடி பெண்ணே, தலை குனிந்தாயடி, இத்தனை பெண்கள் இருக்கையிலே நீயும் என்னை மட்டும் அழைத்ததேனோ என் மன்னா. இத்தனை பெண்கள் இருக்கையிலே நீயும் என்னை மட்டும் அழைத்ததேனோ. கண்ணே, மணாளா, எவ்வளவு நேரம் இப்படியே நின்று கொண்டிருப்பாய்? உன் பொற்பாதங்கள் வலிக்காதா? சற்று அமரு. என் பொற்பாதங்கள் வலித்தால் என்ன, அதை தாங்கிக் கொள்ள நீங்கள் தான் இருக்கின்றீர்களே மன்னா. அருகில் வந்து அமரு. கண்ணே, உன் முகம் நிலாவை போல் உள்ளது, உன் கூந்தல் கூந்தலை போல் உள்ளது. அடடா, என்ன ஒரு அழகு! மேயாதமான் மேயாதமான் மேயாத மேயாத மேயாதமான் மேயாத மேயாத மேயாதமான். கண்ணே, என் அழகில் மயங்கியதேனோ, பாடி பாடி. கண்ணே, என் அழகில் மயங்கியதேனோ, இந்த அழகினை பார்த்து அசந்தது ஏனோ, கண்ணே, என் அழகில் மயங்கியதேனோ. நிறைய உரையாட வேண்டும். லைட்டை அனுப்போமா? லைட்டை அணைத்து விட்டு இருவரும் தூங்கலாமா மன்னா? தூங்கலாம். வாருங்கள். கோழி கூச்சா பாரு. ஆஹா, ஆளுக்கு ஒரு பக்கம் படுத்துக்கிறாங்களா? நல்ல நைட் ராதரப்பா. பாகவதர் காலத்துல இப்படிதான் இந்த சீனை எடுத்தாங்க. அடுத்த காலகட்டத்துல இந்த சீனை எப்படி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஓகே, பாருங்க. Hi darling, how are you? Hi darling, what about you? Yeah, fine da. Then today is first night. Yeah, night this is first time. Oh, yeah. Hey, I've already several nights. Yeah, I know also, yeah. Hey, what are you calling you? Yeah, Ramesh Khanna. Wow. Hey, tell me Ramesh Khanna. Yes. Hey, today my first night, yeah. Tomorrow we will meet, yeah. Tomorrow night your commitment, okay? Yeah, night வர முடியாதாடா? Today I can't come, yeah. No, please, night you please come here. Hey, tomorrow night I will come, yeah. No, I have booked a ticket and everything here, film. Hey, ரொம்ப அலையாடா, வைடா போன. Okay, bye. Yesterday you told Murli only, no? Yeah, director Balaji Krishna. Day after tomorrow. Murli day after tomorrow. Ah, Samrat, day after tomorrow. Hey, what is this, yeah? And then how is your girlfriend, yeah? Girlfriend Samina is on the way only. Yeah, okay. Yeah. Okay, then light off. Yeah. Hey, you all very speed, you know. Yeah, I'm very speed. Yeah. Okay, come. இனி ஃபியூச்சர்ல இந்த சீன் எப்படி இருக்கும் பார்க்கலாமே, பாருங்க. ஏமா போதை ஏறி போச்சு, புத்தி மாறி போச்சு. ஏமா போதை ஏறி போச்சு, புத்தி மாறி போச்சு. என்ன லேட்டு? இல்ல பால் காசுக்கு லேட் ஆயிடுச்சு. என்ன பாலா? கொண்டா, இந்த பீரு சரக்குலாம் அடிச்சது மாதிரியா? நான் பேச கூட. கொண்டா. பால் விடு. இதெல்லாம் நீங்க தானமா செய்வீங்க? அதான் அந்த காலம் விடுடா நாயா. உட்காரு. காலமுக்கு. இதையுமா? அமுக்குடா. அமுக்கு. ஆஹா. போன்மா. ஹலோ. அப்படியா வரணுமா? இந்தா இப்படி கடி. நீ நம்ம ஃபர்ஸ்ட் நைட்மா? போடா, எனக்கு வேற ஃபர்ஸ்ட் நைட்மா? போய்கிட்டா நான் வந்துட்டேன். ஆண்டே. ஐயோ, இன்னைக்கு நான் தனியா தான் தூங்கணுமா? Hey, அடி பாவி, இங்கே வந்துட்டியா? நீங்க தானே வர சொன்னீங்க. நானா? ஆமா.
புருஷங்கரை ஒதுங்கி போறேன். அவன் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான். அதனால இப்படி மாத்திட்டியா? வெரி குட். எதிர்காலம் நல்லா இருக்கு. அடி பாவிய வாங்க எடுத்துட்டு போறாளே, நான் என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன், தூங்கணும் போல இருக்குது. புலம்பு விட்டிய பாப்பா. ஓகே, பாத்தீங்களா ஃபியூச்சர்ல இப்படிதான். ஓகே, இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு 4 சீன்ஸோட உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மங்காத்தா டீம். விஜயன் நல்லா பண்ணீங்க, ரொம்ப சூப்பர். அந்த காலத்துல இப்படி பாடியே போகுது கழிச்சு நான் நினைச்சேன் கடைசியில் ஒரு கோழி கூற சவுண்டு போட்டீங்கன்னா கரெக்டா இருந்திருக்கும் விடிச்சிருக்குன்னு. அதுக்கு அடுத்த காலத்துல எப்படி கொஞ்சம் கூட வெக்கம் எல்லாம் வந்தது. அதுக்கு அடுத்து வந்து ரொம்ப தைரியமா அந்த பொண்ணு வந்து போன்ல வந்து Actually tomorrow night I will come யா. அதுக்கு அடுத்து கட் பண்ணா பாய் ஃப்ரெண்டுக்கு போயிட்டா ஃபர்ஸ்ட் நைட்டை விட்டுட்டு. அவன் நீ வந்து வைஃப் வந்து ஹஸ்பண்ட லாஸ்ட் பீரியட்ல காலமுக்கு சொன்னியே, அப்ப ரோஜா மேடம் ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க, நீ கவனிக்கல. அவ்வளவு ஒரு சந்தோஷம். நல்லா இருந்தது விஜயன், சூப்பரா, நல்லா நைஸ். ரோஜா மேம், கல்யாண பொண்ணு விஜயன் சூப்பரா இருக்கு. வெக்கப்பட்டுட்டே வருது. அவங்க வந்து காதல ஏதோ சொல்லி பயங்கர வெக்கப்பட்டுட்டாங்க உங்களோட. ஆமா, அவங்க ஹைலைட். ஆனா ஃபர்ஸ்ட் நைட் அண்ட் ஃபைனல் ஒன் வந்ததுல அந்த ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம். அதுவும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம். பாடி பாடே மார்னிங் ஆயிடுச்சு. ஃபைனலா பார்த்தா வீட்டுக்காரையே விட்டுட்டு போயிட்டே இருக்கியே. அந்த மாதிரி எங்கேயாவது இருக்குமா? நடக்கும், ஃபியூச்சர் நடக்கலாம். ஃபியூச்சர் நடக்குமா? அப்ப கல்யாணமே பண்ண மாட்டேன் விஜய் எப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா. இந்த கெட்ட போட்டு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க மேம். அவனா இவன் அப்படின்னு ஒரு டவுட் வந்திருக்கும். டெய்லிக்கு லேடி கெட்ட போட்டுட்டே இருந்த. ஆனா நீ அந்த கால் அமுக்க சொல்றது, கால் வந்து கும்பிட சொன்னீங்கல்ல, அதுக்கு ஃபுல் மார்க்ஸ் உங்களுக்கு போட்டுட்டோம் நானும் சமீனா. சோ எல்லாமே 50-50 இருக்கணும். யாரும் ஒருத்தர் எக்ஸ்ட்ரீமா இருக்க கூடாது. சோ நான் ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் நைட் மேட்டர் விதவிதமா காமிச்சு நல்ல சிரிப்பு இல்ல, ஃபுல் என்ஜாய் பண்ணோம். வெரி நைஸ். ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ டீம் மங்காத்தா. நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்டை வந்து தூளா பண்ணி கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ so much. உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக நம்மளோட அடுத்த டீம் ரெடியா இருக்காங்க. Darling, wow, what a wonderful place. Oh, really? See here. It's totally different, man. Yeah, exactly. Yeah. Yes, see these guys. Oh my God. Yes. Wow. He's so cute. It's amazing. Hey, darling. See, it's a white camel. Oh my God. Comedy piece. Very, very comedy piece. Samina, நான் காமெடி வீசா. Darling, I hear some noise. Yeah, it's coming from here. Wow, what a big animal. Oh, really? You're fantastic, man. மச்சான் செம்ம கிராகி மாட்டிக்கிச்சு. வெயிட்டா கறந்துடலாம். நீ அப்படியே கேமரா தூக்கி சுத்தினு வா, நான் புடிச்சிடுறேன். புடிச்சு விட்டுறாத. மேடம், Yes. குட் மார்னிங். Yeah, good morning. மேடம், குட் மார்னிங். Hello, good morning. இருடா ஒன்லி பம்ப்ளிங்கா. இருடா. Okay. மேடம், திஸ் இஸ் யானை. Yonai? What? பாத்து இல்லையா? யாரா அவன்? கூட தள்ளியா? யானை. Yanai. This is call. 4 call. 1 2 3 4 call. Phone call? No, phone call. 4 call. 4 call. This is ma. Cow. Cow, yeah. Yes, cow. 1 2 3 4. Hey, it's elephant. You lying me? No. This is yam plant. No production plant. Okay. This is eating 1 2 3 4. Wala fruit. Banana? Adana. Adedana. Banana. And this is this is first class. Hey, no. முதல்ல. This is first and this is second. No.
This is first okay, but this is firstல முதல்ல firstல முதல்ல firstல English. This is Jurassic Park. English. Hey, you lying! I slipper you. Oh, this is முதல்ல and this is கள்ளத்தொடர்பு. What? Connection, cross connection. This is bad family முதல்ல. Oh, crossed. நடத்த சரியில்லை. You helping? No, I help no. Ah. This is help. I know help. Okay. ஏய் மச்சான் கேமரா இல்லடா வீடியோ தான் எடுத்து வந்திருக்கேன். அதை வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஓகே. நான் போன்ல வச்சு அப்படியே உஷார் பண்ணிடுறேன். ஓகே. நீ அவனை கூட்டிட்டு போ. நான் இதை உஷார் பண்ண பாக்குறேன். ஓகே ஒரு போட்டோ. Okay. போட்டோ. Yeah, photo. ஏய் என்ன எங்களை ஃபோக்கஸ் பண்ணு. ஏய் சி நீ யாரா தூரப்படா. Hey, what is going on, man? இது தோல. ஓகேடா நீ கரெக்ட் பண்ணிட்டு போ. நான் பாத்துக்கறேன். மச்சான் அவனை கூட்டிட்டு போனா உஷார். Sir. Thank you. Take the camera. You are looking very smart, madam. Thank you. தள்ளி போயிட்டான். Your hairstyle, Shamina. curling is super. Thank you. What is your voice? Hey, why are you asking about my size, man? Size no. Voice. Yeah, my husband has said my voice is very sweet. Lakku. Hey, what you doing, man? No, this is Roja madam favorite song. Yeah, I know, man. I saw that. Yeah. Hey, I want to tag with that camel, please. Photo. அப்ப காசு செலவாகும்டா. How much? I will give. குறா. I will give you. குடு தொறடா மண்டையா. இதெல்லாம் பார்த்தா காஸ்ட்லிடா. குடு அவங்களோட போட்டோ எடுத்தா காஸ்ட்லி குடு. இது பார்த்தா இன்னொன்னு. குடு அவ்வளவுதான்டா. டேய் என்ன பண்ற எச்சி பண்றியா? மேக்கப் அழிஞ்சிரா மூதேவி. You beating me? இல்ல கொசு. இந்தியன் கொசு. What kosu? மஸ்கிட்டோ கொசு. Mosquito. ஆமா அதுதான். Mosquito. பேசாம இல்ல. டேய் ஆளு தண்டினா கரெக்ட் பண்ணானுங்க. கை போடுறா. ஸ்மைல். சிரிடா. டேய் கிறுக்கப்பால சிரிடா. What do you want? ஸ்மைல். Smile. ஸ்மைல். வாங்க. Smile. வலிதுடா. தம்பியோட சூப்பரா சிக்கிற வாடா. Thank you. டேய் மச்சான் அண்ணது போதும் கறந்துட்டேன். வீட்டை கறந்துட்டியா? நல்லா கறந்துட்டேன். வா. அடுத்த கடத்துக்கு போவோம். தூக்கு. What is next? போய் குளிக்கணும். கடல்ல சொல்றா. Beach, sea. Oh, சி. swimming. swimming. Okay. Swimming. Okay. எல்லாத்தையும் கட்டு மச்சான். அது கண்ணாடி. Oh, okay. No. அது கலட்ட ஒண்ணு இல்ல. Sensor cut. வாங்க. அடுத்து வாங்க. This is Yeah. சங்கு. Superman. Last final music. Oh. Superman. Super. Excellent, man. Super music. Yeah. What is next? Next. Hand Josium. Josium. Yes. What is Josium? This is வா உட்காரு. உட்காரவே. Super. அட பாயல. Okay. நேரா உட்காரலாம்டா. டேய் மண்டையா நேரா உட்காரு. What? என்னன்னா கூடிய சீக்கிரம் உன் பொண்டாட்டி உடைய விட்டு ஓடி போறா. What is telling, man? This is நீ நானும் கூடிய சீக்கிரத்துல ஒன்னா சேர போறோம். Okay. Yes. Okay. நீ சீக்கிரத்துல செத்து போற. Yes, exactly right. What is telling? நம்ம ரெண்டு பேரும் கூடிய சீக்கிரம் ஒன்னா சேர்ந்து வாழ போறோம். Oh, okay. Something. நீ வந்து இந்தியாவுக்கு வந்துட்டல, நீ மட்டும் நடுத்தருக்கு வந்துருவடா. Yeah, okay, fine. நம்ம ரெண்டு பேரும் நடுத்தெருல இருந்து வீட்டுக்குள்ள போறோம். எங்க போறோம்? வீட்டுக்குள்ள. நாய புரியாவட. ஐயோ நானே அட்டு லோகல. ஐயோ என் வீட்டுக்காரன் என்னோட பயங்கர லோகல. ஜி தம்பி தெரியுமா? தூள் பறக்கும் ஷோ தெரியுமா? அதுல பவர் பாய்ஸ் டீம் நாங்க. டேய் செட் ரெடி ஆயிடுச்சா? ரிஹர்சல் பார்க்கலாம் உள்ள வந்தா எங்க ஏமாத்துறா. பாருங்க மக்களே, பொய் சொன்னா இப்படித்தான். சம்பாரிச்சு வாழலாம் முடியாது, ஓடிடுவோம்.
கேமலா, இவங்க என்னது கொரில்லான்னு ஒராங்குட்டன். அதாவது வெளிநாட்டுல இருந்து வர்றவங்கள நம்ம நாட்டுல எப்படி ஏமாத்தலான்ற ட்ரை பண்றாங்க. ஆனா வெளிநாட்டுல வர்றவங்க அதோட உற்சாரம் இருக்காங்க. உண்மை இல்ல, நல்லா பண்ணிருந்தீங்க அந்த மேட்டர்லாம். எப்படி ஏமாத்தி காசு படிக்கிறது ட்ரை பண்ணது எல்லாமே. ஆனா டைட்டானிக் எஃபெக்ட் ரொம்ப கொஞ்சம் ஓவரா இல்ல உனக்கு? அவ காத்தே வின்ஸ்லெட் பார்த்தாலாம் தற்கொலை பண்ணிக்குவா இவளை பார்த்தா. அப்படியே வந்து நிக்கிறது என்ன, ஒரு ஸ்டைல் என்ன, ஒரு மியூசிக் என்ன, 10வது போட்டோ எடுக்க, நீ அவங்களோட போட்டோ எடுக்கிற, ஆளால் தனியா பிக்கப் பண்ணி போறீங்க. அவங்க உன்னோட கிளேடியா இருக்காங்க அவங்க. நல்லா பண்ணீங்க, ரொம்ப சூப்பர். கடைசியில தமிழ்ல வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா கடைசியில போய் பழைக்க முடியாத உழைச்சான், அது கொஞ்சம் டுபாகர் தத்துவமா போச்சு. அது வரைக்கும் நல்லா இருந்து. நானே அட்டு ஃபிகர் எங்கிட்ட முறைக்கு அது நியாயமா இருந்துச்சு. அதுவே கிளைமேக்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா பண்ணீங்க ரோஜா மேம். ஓகே, ஆனா வரும்போது எனக்கு லைட்டா டவுட் இருந்தது. ஏன்னா அந்த சொரிஞ்சுக்கிற ஸ்டைல் பார்த்தாலே வந்த மாதிரி இல்ல, இது ஏதோ லோக்கல் பார்ட்டி மாதிரி இருக்கு, ஒரு லைட்டா டவுட் இருந்தது. ஆனா அது எங்கேயுமே தெரியாம நல்லா கவர் பண்ணுங்க ஃபைனல் வரைக்கும். அவங்க பார்த்தா காசு பிடிங்கிறதுக்காக என்னென்ன பண்ணாங்க. ஸோ மகாபலிபுரம் ரோட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாரினர்ஸ் நிறைய பேர் நம்ம பார்ப்போம். அண்ட் அவங்கள வந்து ஷூட்டிங், அந்த ரிச் ஜூனியர் ஆர்டிஸ்டுக்காக ஷூட்டிங்னு கூட்டிட்டு வந்துட்டு அவங்க பேர் சொல்லி நிறைய காசு அடிச்சு அவங்கள ஏமாத்துறவங்கள நிறைய பார்த்திருக்கோம் நாங்க படம் பண்ணும்போது. ஸோ ஒரு நல்ல இஷ்யூ எடுத்திருக்கீங்க. ஆனா ஃபைனலா பார்த்தா தூள் ஷோல பவர் பாய்ஸ் ஷூட்டிங்காக ரிஹர்சலுக்கு வந்தா உங்ககிட்ட அத்து ஃபிகர் கிட்ட. சோ ஃபைனல் சூப்பரா கொடுத்துறீங்க. நாக்குமுக்கு நல்லா அடிச்சு இனிமே யாருமே திருப்பி இந்த மாதிரி ஏமாத்தணும்னா கொஞ்சம் அட்ரஸ் கேட்டுக்கோங்க. கரெக்டா அவங்க ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்களா இல்ல லோக்கலா தெரிஞ்சிட்டு பண்ணீங்கன்னா எஸ்கேப் ஆயிடலாம். சூப்பர். தேங்க்யூ மேம் அண்ட் தேங்க்யூ பவர் பாய்ஸ். இன்னைக்கு கடைசியா வந்து பெர்ஃபார்ம் பண்ண போற டீம் ஏஜ் பேபிஸ். நம்ம தமிழ்நாட்டிலே ரொம்ப கஷ்டமான வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா டிராபிக் போலீஸ் வேலை தான். வெயில நின்னு நம்ம திட்டுறதெல்லாம் வாங்கிட்டு படாத கஷ்டத்தை பட்டுதான் இவங்க எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சோ நம்ம ஸ்டேஜுக்கும் அப்படிப்பட்ட ஒரு டிராபிக் போலீஸ் வர போறாரு. அவர் என்னெல்லாம் பாடுபடுறாருன்னு பாக்கலாம். லெட்ஸ் வெல்கம் ஏஜ் பேபிஸ். செல்போன்ல பேசிட்டு வர, இறங்க இறங்க இறங்க. இல்ல சார் நான் பேசுறேன் சார். இத பேசிட்டு வர, பேசலையா சார்? பேசுறேன் சார். இந்த செல்போனை காதுல வச்சிட்டு இருக்கற, பேசல. ஆமா சார், நான் போன் அடிச்சேன் சார். ஆனா போன் எடுக்கலாமா? ஹலோ ஹலோ சார். சார் இப்ப பேசுனீங்களே, எனக்கு கட் ஆயிடுச்சுடா. உங்களுக்கு பரவாயில்ல சார், கட் ஆயிடுச்சு. எனக்கு போன் எடுக்கல சார். கட்டானா உங்களுக்கு எப்படின்னா போன் எடுக்காத எனக்கு எவ்வளவு செஞ்சுறாங்க சார்? 10,000 கொடுத்து 10 மாசம் ஆகும் சார். 10,000 அடி கால் பண்ணிட்டேன், 10,000 ரீசார்ஜ் பண்ணிட்டேன், 10,000 அடி திட்டினேன், 10,000 அடி வீட்டுக்குமே பாத்துட்டேன். ஆனா இப்ப அவன் 10ஆம் நம்பர் பெட்ல 10 கிடைக்கிறானா, 10ஆம் நம்பர் வீட்டுக்காரன் சொல்லி 10 நிமிஷம் ஆகுது சார். அவன் கொடுத்த ஆபி சார், இல்லையா எனக்கு பிபி சார். ஹலோ ஹலோ, டேய் டேய் டேய், உன்னால பண்ற கண்ணவங்கலாம் திட்டுவாங்கடா. டேய் பண்ணாட பரதேசி மொல்ல மாதிரி முடிச்சாவி. டேய் 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 பாருங்க சார், 10 நிமிஷம் கூட ஆகல சார், அதுவே கட் பண்ணிட்டா பாருங்க சார். ஏண்டா டிராபிக் ரூல்ஸ்ல மீறி வந்ததை கூட நான் விட்டுறேன்டா. எவனையோ திட்டுங்கிற சாக்குல எல்லாம் மாறி மாறி திட்டின பாரு, விட மாட்டேன்டா. 1000 ரூபாய் பணம் தரேன் சார். நாங்க சார் 1000 ரூபாய் ஃபைன் இருக்கீங்க, எங்க போய் சார் கட்டணும்? 1000 ரூபாய் பணம் கொடுடா சார். எல்லாத்துக்கான இந்த போன் தான் சார். இந்தாங்க சார், இந்த போனை வச்சுங்க சார், நான் போறேன். அதுவும் கரெக்டா தான் இருக்கு. சரி விடு. வந்த பார்ட்டி இப்படியா? சின்ன ஏமா மாட்டான்னு பாப்போம். ஹலோ, கவர்மெண்ட் ரூல்ஸ் தெரியாது? கண்ணாடியில கருப்பு ஒட்டக்கூடாது. ஃபர்ஸ்ட் அதை உரிச்சடியா? கண்ணு ஆபரேஷன் பண்ணிட்டு இப்பதான் வரேன், மறுபடியும் உரிக்க சொல்ற? சரி, ஏதோ இருக்கிறத கொடு. எனக்கு சுகர் இருக்குது, பீபி இருக்குது, வெளியே 50 கீப் இருக்குது. எதை கேக்குற? கையில இருக்கிறத ஏதாவது கொடுத்துட்டு போயா? லோ சுகருக்கு சாக்லேட் வச்சுக்கிறேன். சரி இதான் புடி. போயா போயா. கார்ல போறவங்க தான் கேட்பான்க்கா, இப்ப நடந்து போறவங்களே கேக்குறாங்களே படுபாவிக்கா. என்ன இவ்வளவு? ஐயோ, யாரோ மினிஸ்டர் போறாங்க உங்களுக்கு பிளைட்ல. ஹலோ சார், வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சரி, இது எல்லாருக்கும் வணக்கம் போட்டு யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. வேற தொப்பு வந்தவன போலீஸ்ல இருந்து எடுக்க போறாங்களாம். ஏய் என்ன சார்? நிறுத்து. என்ன சார்? என்ன 3 பேர் வரீங்க? எங்க சார் 3 பேரு? ஏய் இறங்குடா.
சார் 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 சாவி கொடுங்க சார் சார் சாவி கொடுங்க சார் கொடுக்க முடியாது. இறங்க 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 இறங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா சார் நிறைய சாவி வாங்கி வச்சிருக்கேன் நானு. அடப்பாவிட்டே. என்ன சார் இல்ல அப்படி எதுக்கு சார்? இறங்க இறங்க ஃபர்ஸ்ட் இறங்க. என்ன சார்? இறங்க. சொல்லுங்க சார். யாரா நீ? நானா சார்? டிரைவர் சார். அவன் யாரு? கோ டிரைவர் சார். இவன் யாரு? பாடி சார். பாடியா? அப்ப கூட கணக்குல 3 பேர் வருது. அவன் செத்து 3 மாசம் ஆகுது. இப்பதான் டிண்டிவன்ல பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அதுக்குள்ள வந்து புச்சி கேட்டுன்னு இருக்க. யார் யாரு நீனு? எதுவா இருந்தாலும் இது கேஸ். எதுவா இருந்தாலும் நீ பேசு. அவனே ஒரு பாடி கணக்குல எப்படி சார் எடுத்துக்க முடியும்? நானே துட்டு இல்லாம தான் அவனை கூத்துற கடைச போய் நிக்கிறேன். வந்து புச்சின்னு பேசிங்கிறேன். போல சார் வரமா? டேய் டேய் என்ன சார்? 3000 ரூபாய் பணம் தரியா இல்ல கோர்ட்டுக்கு வந்து ஃபைன் கட்டியா? பண்ணாட பரதேசி பொறம்போக்க எங்கனா போய் செத்து தொலைய வேண்டாம்டா. என் வீட்டான அந்த அட்ரஸ் கட்டி செத்து என் உயிரை கண்டவான என்ன கேள்வி கேட்டுன்னு இருக்கானடா. டேய் மச்சான் டேய் நீ சாண்டே டென்ஷன் ஆடா. யாரா இவன்? என்ன பொறமுடா இவன்? ஒரு ஸ்பீட் பேக்ல சார் கபு புச்சை என்ன துணாந்தல. அடி டேய் 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 உங்களுக்கு என்னடா பாவம்? டேய் சொல்றா டேய் டேய் வாய் மச்சான் டேய் அவன்கிட்ட பேசுடா டேய். எனக்கு உண்மையே புள்ள. ஐயா தெய்வமே நல்ல வேலை புஷ்ட. இனி 100 கிலோமீட்டர் என்னால அவனை கொண்டு போக முடியாது. இனி நீ ஆச்சு அவனாச்சு பார்சல் பண்ணி எங்கன்னா அனுப்பு. டேய் மச்சான் எதுக்குடா அவனை? டேய் 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 என்ன சார்? இவன் இறங்கிட்டு நான் என்ன பண்றது? எதனா பண்ணு சார்? டேய் ஃபர்ஸ்ட் எனக்கு 3000 ரூபாய் பணத்தை கொடு, அப்புறம் வண்டி எடுத்துட்டு போ. சார் 3000 தானே வேணும்? 3000 தானே வேணும்? ஆமா. அவனையும் வச்சுக்கோ, வண்டியும் வச்சுக்கோ. நான் போய் 3000 எடுத்துனா வாடா. ஓகே. டேய் 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 அவனையும் இந்த வண்டி நான் என்ன பண்றது? இந்த டிராபிக்ல எடுத்துட்டு போங்கடா. முடியாது சார். டேய் எடுத்துட்டு போடா. முடியாது சார். எடுத்துட்டு போடா. ஐயா முடியாது. எடுத்துட்டு போடா. அப்போ ஒண்ணு பண்ணு. ஒரு 1000 பணம் கொடு. வந்து ஒரே ஒரு செல்லு தாண்டா 1000 ரூபான்னு ஒருத்தர் கொடுத்துட்டு போறான். அதையும் கொடு. இத வேணா வச்சுக்கோ. போடா. போடா போடா மக்கரா. சப்பா. போடா போடா. சார் சார் ஒரு சின்ன ஹெல்ப் சார். என்ன? இங்க 6 குளம் ஏரி என்ன இருக்கா சார்? ஏன் நான் விழுந்து சாவறதுக்கா? அப்படி இல்ல சார். ரொம்ப பாடி நாத்தம் தாங்க முடியல சார். கடாச்சிட்டு போலாம் தான் சார். போடா போடா. மேல ஏறி இன்னொரு சின்ன ஹெல்ப் சார். என்ன? ஒரு 30 ரூபாய் பணம் தான் கூட. போடா போடா. பாய் பாய். போங்க போங்க. போங்க போங்க போங்க. வாங்க வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார் நான் தெரியாம ஒன்வேல வந்துட்டேன் சார். நோ ப்ராப்ளம் சார். என்கிட்ட லைசன்ஸே இல்ல சார். நோ ப்ராப்ளம் சார். என்கிட்ட இன்சூரன்ஸ் கூட இல்ல சார். நோ ப்ராப்ளம் சார். என்கிட்ட ஹெல்மெட் கூட இல்ல சார். நோ ப்ராப்ளம் சார். என் வண்டியில பெட்ரோல் இல்ல, அது போடுறதுக்கு மணி இல்ல சார். நோ ப்ராப்ளம். நீங்க கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா. ஹெல்ப் பண்ணுனா நீ செல் நம்பர் தரேன் சார். நோ ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம். உங்க ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சா? நோ ப்ராப்ளம். உங்க வீட்டுக்கு தெரிஞ்சா? நோ ப்ராப்ளம். உங்க ஏரியாவுக்கு தெரிஞ்சா? நோ ப்ராப்ளம். மெட்ராஸுக்கு தெரிஞ்சா? நோ ப்ராப்ளம். ஐயோ ஐயோ ஐயோ. கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதாதென சின்ன சிரிப்பில் ஒரு கள்ளச் சிரிப்பில் என்னை தள்ளிவிட்டு மூடி மறைத்தாய். கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதாதென சின்ன சிரிப்பு ஒரு கள்ளச் சிரிப்பு என்னை தள்ளிவிட்டு மூடி மறைத்தாய். நல்ல டிராபிக் போலீஸ். இவரெல்லாம் நம்ம ரோட்ல விட்டோம்னா அவ்வளவுதான். பரவாயில்ல. டெலிபோன் ராஜ் ஓப்பனிங்ல வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்தது. வந்ததெல்லாம் வந்து ஒருத்தன் வந்து டெட் பாடிக்கு காசு வாங்கிட்டு போயிட்டான். 3000 ரூபா 1000 ரூபா அவங்ககிட்ட காசு கேட்டான். முதல்ல ஃபோன் வந்து அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு போன நல்லா இருக்கு. ஆனால் கடைசியில் ஒரு சின்ன லக் அடிச்சு இல்லை.
ஹசீனா மாதிரி ஒரு கேர்ள் வந்து உங்களுக்கு நல்லா கொஞ்சம் அவளுக்கு காசு அடிச்சுட்டு போனா இருந்தாலும் உனக்கு ஒரு சந்தோஷம் தான். அதாவது ரோட்ல நடக்கிற காமெடிய ரொம்ப நல்லா சொல்லியிருந்தீங்க. பாவம் டிராபிக் போலீஸ் காலையில சாயந்தரம் நின்னாருன்னா அவர் எவ்வளவு அவஸ்தைப்படுறாரு தெரியாது எல்லாருக்கும். வெயில நின்றுட்டு இவனுங்க படுற கூத்த பொறுத்து பார்த்து ஒருத்தரை வழி நடத்துறாரு. உண்மையை நல்லா அவருடைய கஷ்டங்கள் காமெடியா காமிச்சிங்க, நல்லா இருந்து. நைஸ். தேங்க்யூ சார். ரோஜா மேம், அது மாதிரி கஷ்டமான வேலை எதுவுமே கிடையாது. ஸோ மழை வந்தாலும் காத்து வந்தாலும் வெயில் வந்தாலும் இல்ல இந்த மாதிரி இரிட்டேட் பண்ற பீப்புள் வந்தாலும் அவரோட வேலை டெய்லி ரொட்டீன் வேலை, போர் அடிக்காம செய்யணும். இல்ல டஸ்ட் வந்தாலும். ஸோ இந்த மாதிரி ஹசீனா மாதிரி பொண்ணுங்க அப்பப்போ வந்து கொஞ்சம் டான்ஸ் கேம்ஸ் ஆடி அப்படி தொட்டி இது பண்ணா கொஞ்சம் கிளுகிழுப்பா இருக்கும், அந்த கஷ்டம் எல்லாம் போயிடும். ஆனா இந்த மோசமான பசங்க மாதிரி வந்து காசு அடிச்சு இல்ல ரொம்ப கஷ்டம். என்ன டெலிபோன் ரோஜா சார் நல்ல கான்செப்ட் எடுத்தீங்க. இப்பெல்லாம் டிராபிக் போலீஸ் என்னெல்லாம் பண்றாங்க, ராத்திரி ஆனா செக் பண்றாங்கல்ல யாராவது ஆல்கஹால் எடுத்திருக்காங்களான்னு. நான் வந்து நேத்து கார்ல போறேன், என்னோட ஃப்ரெண்ட் ஓட்டிட்டு இருந்தான். ப்ளோ பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் கெஸ் பண்றாரு மத்தியானம் என்ன பிரியாணி சாப்பிட்டீங்களா, மட்டன் பிரியாணி அவரோட கஷ்டம். அவர் மத்தியானம் சாப்பிடாம இருந்திருப்பாங்க, நம்ம மத்தியானம் சாப்பிட்டதே அப்போ வருதுன்னா பாருங்க. இது வரைக்கும் சாப்பிட்டு இருப்பாங்க பிரியாணி. டிராபிக் போலீஸோட கஷ்டங்கள் ரொம்ப அழகா காமெடியா சொல்லிருக்கீங்க. வெரி நைஸ். தேங்க்யூ மேம். Thank you judges and thank you Age babies. Okay, இன்னைக்கு நம்மளோட தூளான எபிசோடோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. பாக்கி இருக்கிறது அந்த ரிசல்ட்ஸ்க்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட டீம் கேப்டன்ஸ் ஸ்டேஜுக்கு கூப்பிடலாம். Can we have the captains on stage? All right. Judges, please join us on stage. Okay, சொல்லுங்க சார், இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது? தூள் பறக்கும் நிகழ்ச்சியில எல்லா டீமும் தூள் பறக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோக்ராம்ஸ். கோதனை உங்களுக்கு சொல்ல வேணாம். கடைசியில் அந்த இன்னைக்கு நான் எல்லாரும் பத்தி சொல்றேன், நீங்க மட்டும் வின்னர் சொல்லுங்க. ஏன் டெய்லி நானே சொல்லணும்? ஓகே, அந்த ஃபாரினர் வேஷத்துல அந்த டைட்டானிக் சாங்கோட வந்து அதுக்கப்புறம் செம மாசா பினிஷ் பண்ணீங்க. ஃபைனலா சூப்பரா பண்ணீங்க. அண்ட் நீங்க நான் தான் ராஜராஜ சோழன். சோ அந்த மாதிரி ப்ரோக்ராம் பார்த்தா யார் வேணாலும் பைத்தியம் ஆயிடுவாங்க. சோ அதுவும் நீங்க சூப்பரா பண்ணிருக்கீங்க. இவரு பார்த்தா அண்ட் அவர் வந்து ஒரு டிராபிக் போலீஸோட கஷ்டங்கள் ரொம்ப காமெடியா ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி சொல்லிருக்கீங்க. பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யாருன்னு ரமேஷ் சார் சொல்லுவாங்க. என்னுடைய சார்பா ரோஜா மேடம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் எப்படி காதல் சீன்கள் எப்படி படத்துல இருந்துன்றத பத்தி கொஞ்சம் அழகா விளக்கமாவும் அற்புதமா பண்ண மங்காத்தா டீம் இஸ் a winner of this episode. அப்படியா வாங்கம்மா. டா இப்படி இன்னைக்கு நம்ம winning team மங்காத்தா டீமுக்கு அந்த 25,000 rupees worth check பத்தாம இன்னொரு ஸ்பெஷல் gift வேற இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லா தாப்பக்கடை வழங்கும் 2,000 rupees worth gift voucher. அது வேறயா? இப்படி உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக நாங்க எல்லாரும் உங்களை மீண்டும் சந்திப்போம். ஆன் ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் சட்டைகள் வழங்கும் தூள் பறக்கும்.